எல்லோருக்கும் வணக்கம். உங்களில் சிலருக்கு தெரியும் நான் களரி அடிமுறை கற்று வருகிறேன் என்று. ஒரு முறை ஒரு ஆசிரியர், என்னுடைய ஆசான் என்ன சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் எல்லா மாணவர்களும் தங்களுடைய பொழுதுபோக்கு அம்சம் என்ன, தனது திறமைகள் என்ன என்று கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் சில பேர் அருமையாக படம் வரைந்திருந்தார்கள். ஆனால் இது முடித்துவிட்டு கடைசியில் ஆசான் திறமையை வெளிக்கொண்டு வரும்போது அவர் மரத்தினால் சில நாற்காலிகள் மேஜைகள் செய்து வந்தார். கடைசியாக அவர் செய்த ஒரு பொருள் ஒரு மரப்பாச்சி பொம்மை. யாரோ அவருடைய நண்பரின் மனைவி ஒரு பொம்மை என்று கேட்க மரத்திலேயே பழைய காலத்தை போல் மரப்பாச்சி பொம்மை ஒன்றை செய்து கொடுத்தார். அந்த மரப்பாச்சி பொம்மையின் சிறப்பு என்ன? முற்காலத்தில் பிளாஸ்டிக் செய்யப்பட்ட பொம்மைகள் கிடையாது. 30, 40, 50 வருடங்கள் 50, 60 வருடங்கள் முன்பு பிளாஸ்டிக் மூலம் செய்யப்பட்ட பொருட்கள் பொம்மைகள் எதுவும் கிடையாது. இந்த மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மைகள் தான் குழந்தைகள் விளையாட கொடுப்பார்கள். சிறு குழந்தைகள், பல் முளைக்க ஆரம்பித்த குழந்தைகள் 1 வயசிலிருந்து 3-4 வயசு வரை தன் கையில் எதை கிடைத்தாலும் எடுத்து கடிக்கும். ஆனால் அவர்களுக்கு பிளாஸ்டிக் பொம்மைகளை கொடுக்கும்போது அந்த பிளாஸ்டிக்கே குழந்தைகள் கடிக்க ஆரம்பிக்கும். அது எந்த அளவிற்கு உடலுக்கு நல்லது என்று யாரும் சொல்ல முடியாது. அது நிச்சயமாக அது கெடுதலானது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு மரப்பாச்சி பொம்மைகள், மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மைகளை கொடுத்தால் அந்த மரத்தை குழந்தைகள் கடித்தால் அதனால் அவர்களுக்கு கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இதனால் மீண்டும் மரப்பாச்சி பொம்மைகளை குழந்தைகளுக்கு வாங்கி தருவது நல்லது என்று நினைக்கிறேன். பார்பி முதலான பிளாஸ்டிக் பொம்மைகளை விட்டு மரங்களால் செய்த பொம்மைகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கள். அவர்கள் வாயில் வைத்து கடித்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. நமது மந்திரத்திற்கு வருவோம். அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையே செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.